பேர்ல என்ன இருக்குன்னு நாம நினைப்போம். ஆனா ஒரு பேருக்கு மட்டும் ஒரு தனி சக்தி இருக்கு. உண்மையாவே ஊர் பேரால அற்புதம் செய்ய முடியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு பேர் 40 வருஷமா நடக்க முடியாத ஒருத்தர நடக்க வச்சிருக்கு. எப்படின்னு பாப்போமா? ஒரு தேவாலய வாசல்ல பிறவியிலிருந்தே நடக்க முடியாத ஒருத்தர் பிச்சை கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ இயேசுவோட சீடர்கள் அவரை பார்த்து, பணமோ தங்கமோ என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா என்கிட்ட இருக்கிற ஒன்ன உனக்கு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது இதுதான். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட. சொன்ன அடுத்த நொடி அவரோட கால்கள் பலம் பெற்றுடுச்சு. நம்ப முடியுதா? அவர் குதிச்சு எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு. தெய்வத்தை புகழ்ந்துகிட்டே உள்ள போனாரு. அப்போ இந்த அற்புதத்தை செஞ்சது யாரு? அந்த சீடர்களோட சக்தியா? அவங்களே சொன்னாங்க, எங்களால இல்ல, அந்த பெயரின் மேல வச்ச நம்பிக்கை தான் இவரை நடக்க வச்சது. அப்போ இயேசுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? அவர் தம் மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை காப்பாற்றுவார். வேதம் சொல்லுதே, நாம எல்லாரும் பாவம் செய்திருக்கோம். பாவத்துக்கான தண்டனை மரணம். ரட்சிப்புனா இந்த தண்டனையிலிருந்து கிடைக்கிற விடுதலை. அது இயேசுவின் பேரால மட்டுமே கிடைக்கும். நம்முடைய பாவங்களைப் போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். இதுதான் அந்த பெயரின் சக்தி.